ஃபேமிலிக்கு 20%, மினிஸ்டருக்கு 5%, ஆஃபீஸர்ஸுக்கு 5%, 30%. ஓகேங்களா? அதில் 30% யார் டேக்ஸு? ஜிஎஸ்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டேக்ஸ் இருக்கு, ஸ்டாலின் டேக்ஸ். அதான் நேற்று சொன்னார். நீங்கள் ஒரு ரோடு போகிறதா இருக்கட்டும், ஒரு கக்கூஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு இபி ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்கூல் கட்டுறதா இருக்கட்டும், ஏன் வந்து இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு? வெள்ளைக்காரன் கட்டின ரிப்பன் பில்டிங் இன்னும் இருக்கு, இவங்க கட்டின ஹாஸ்பிட்டல் உடஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸ்கூல் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்? ஸ்டாலின் டேக்ஸ், ஸ்டாலின் சார் டேக்ஸ். ஸ்டாலின் சார் டேக்ஸ்னா எவ்வளோ? எஸ்எஸ்டின்னு சொல்லலாம். இனிமேல் ஜிஎஸ்டிக்கு பதிலாக எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி 30% போகுது. 30%னா நேற்று கணக்கு சிம்பிளாக எடுத்துட்டார். 4 லட்சம் கோடி ரூபாப்பா பட்ஜெட்டு. அப்போ 30% எவ்வளோ ஆச்சு? 1,20,000 கோடி ரூபா. 1,20,000 கோடி ரூபா எடுத்து நான் ஸ்கீம்ஸ் கொடுக்க போகிறேன். எனக்கு ₹1 காசு தேவையில்லைப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். அடிக்கிற கொள்ளை குடும்பத்துக்கு போகுது, எனக்கு வேண்டாம். என்னுடைய குடும்பத்தையும் மீறி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க அரசியலுக்கு வராதன்னு மிரட்டினாங்க. இது என் லைஃப்லயே நடந்திருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்தில் பொதுக்குழுல இறங்கி பேசிட்டு அப்பதான் இறங்குவேன். உங்களுக்கு தெரியும், நான் கோவமா இல்லை, உண்மையை பேசுவேன். பொதுக்குழுலையும் 2ஆம் ஆண்டுலையும் 3ஆம் ஆண்டுலையும் திமுக செய்யக்கூடிய செயல்களாகட்டும், இல்லை கரூருக்கு அப்புறம் நான் பேசினது எதுவுமே கோவமா இல்லை, மனசுல இருந்து இவங்க செய்யக்கூடிய கோவமும், இப்படி என் தலைவர் அடிக்கிறாங்களே, என் கட்சி அடிக்கிறாங்களே, கோவத்தக்கூடிய பேசிய பேச்சுகள் மக்கள்கிட்ட பயங்கரமாக எடுப்படும் பொழுது திடீர்னு என் குடும்பத்தில் யாரும் சம்பந்தம் இல்லாமல் வந்து என்னை கண்ணாமலான்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுகலேருந்து கொடுத்த மிரட்டல்கள். உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் திட்டிருப்பாங்க அப்படின்னு. நான் இதுக்கும் பதில் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளோ நெருக்கடிகள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது குடும்பமாகவும் இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், எவ்வளோ தொல்லைகள் கொடுப்பாங்க. ஏன் அண்ணன் இபிஎஸ் அண்ணனுக்கு ஏன் தொல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவர் ஜாலியாக 194 தொகுதி அவர் பாடி போயிட்டு இருக்காரா? நீங்கள் கண்டுக்கிட்டீங்களா? நான் கண்டுக்கிட்டோமா? மக்கள் கண்டுக்கிட்டாங்களா? இல்லையே. அதனால திமுகவும் கண்டுக்கல. அவ்வளோதான். இதுக்குள்ள அரசியல் இருக்கு. ஆனால் நம்ம தலைவர் 6 மாவட்டம் தான் போனார். அதுக்குள்ள கரூர்ல ஒரு மிகப்பெரிய கொலை வெறியாட்டத்தை செஞ்சது யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி எதுக்கு செய்யறாரு? அவருக்காக செஞ்சுக்கிட்டாரா? இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரிசு யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு யார் எதிரி? அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க புரிஞ்சுக்குவாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவர்ல மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.